அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நார்த்தங்காயை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நார்த்தங்காய் பச்சடி தாங்க பண்ண போகிறேன். நல்ல குக்கிங் வாட்டரை ஒரு 3/4 சட்டி வச்சு அது நல்லா கொதித்ததும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நார்த்தங்காயை அதில் போட்டு வைங்கங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes இல்லை ½ an hour மேக்ஸிமம் இருந்தால் போதுங்க. வெந்நீரில் இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னு சொன்னால் அந்த புளிப்புத்தன்மை ஓரளவு மட்டுப்படும், அதாவது குறையும். இப்போ பாருங்கங்க, அந்த நார்த்தங்காய் அந்த வெந்நீரிலே கிட்டத்தட்ட ஒரு ½ an hour போல் போட்டு வச்சுருந்ததை நான் போடும்போது எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருந்தது பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கலரே மாறி போய் ஒரு மாதிரி பழத்தை தொட்டாலே ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த நார்த்தங்காயை நம்ம விருப்பமான ஷேப்பில் நறுக்கிக்கணும். நறுக்கும்பொழுது அந்த ஜூஸு கொட்டை இதெல்லாம் வரும். இந்த நார்த்தங்காய் கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ இதுக்கு காரத்துக்குங்க நம்ம விருப்பம்தான். 5லேருந்து 10 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீனி வச்சுக்கோங்க. நல்ல டைல்யூட்டாக கரைச்ச புளி தண்ணி ஒரு கப்பு அளவு வச்சுக்கோங்க. 1 கப்பும் தேவைப்படாது, ஏன்னா நார்த்தங்காயிலையும் புளிப்பு இருக்கிறதுனால ஒரு ½ கப்பு நம்ம ஊற்றினா போதும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் 1 கப்பாக கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேங்க. 1 டீஸ்பூன் கடுகை போட்டு வெடித்ததும் இந்த பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்குவோங்க. நான் வதக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு காட்டுறேன். பாருங்கங்க, பச்சை மிளகாய் நல்ல எண்ணெயில் வதங்கிடுச்சு பாருங்கள், சூப்பராக. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு செய்யுங்க. எப்பொழுதும் நறுக்கின பச்சை மிளகாயை நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போடும்போது அப்படியே பட்டுன்னு தெரிக்குங்க. எண்ணெயோடு அப்படியே மேலே கீழே தெரிச்சிதுன்னா அப்படியே கொப்பளமாக போயிடும். அதனால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இப்போ இந்த நார்த்தங்காயை நறுக்கி வச்சுருந்தேன் இல்லையா, இதை இப்போ இதோடு சேர்த்து நம்ம வதக்குவோங்க. இதை வதக்கும் போதே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூனுங்க, அதையும் சேர்த்து வதக்குவோம். நான் வதக்கிட்டு காட்டுறேன் அடுத்தது. இப்போ பாருங்கங்க, இந்த நார்த்தங்காய் வதங்கிறதுக்கு இந்த நார்த்தங்காய் பச்சடிக்கு தேவையான ஒரு பாதி அளவு உப்பை சேர்த்துட்டு அந்த நார்த்தங்காயோட இந்த சாறு இருந்ததில் நறுக்கும்பொழுது அதோட இன்னும் ஒரு ½ டம்ளர் தண்ணியை சேர்த்து இதோடு சேர்த்து ஒரு மூடியை போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த நார்த்தங்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நசுங்கி இருக்கணும் காய். அப்போ தான் நீங்கள் வெல்லம் போட்டதும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் காய் வேகாமலே வெல்லத்தை போட்டிங்கன்னு வச்சுங்க, அப்படியே நறுக்குன்னு நம்ம திங்கும்போது நல்லாவே இருக்காது. அதனால் நல்ல நார்த்தங்காய் வெந்திருக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லத்தை போடணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு இதை வேக விடுவோம். அடுத்த ஸ்டெப்பு காட்டுறேன் நான். பாருங்கங்க, நல்லா வெந்துச்சு. நான் ஒரு ½ கப்பு டைல்யூட்டாக கரைச்ச புளி தண்ணி இதோட நான் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ½ கப்புங்க நல்ல தூள் பண்ண வெல்லத்தை இதோட நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டு அது பாட்டு நல்லா கொதிக்க விடுங்கங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட முடியுமோ கொதிக்க விடுங்கங்க. ஓகே, வெல்லம் சேர்த்ததும் கொஞ்சம் நீத்து போன மாதிரி கரைஞ்சி போய் அதுக்கப்புறம் தான் இருக்குங்க. நம்ம மாங்காய் பச்சடிலாம் வைக்கிறோம் பாருங்க, சேம் அதே ப்ராசஸ் தாங்க. புளித்தண்ணியும் சரி வெல்லமும் சரி சேர்க்கறதுக்கு முன்னே அந்த நார்த்தங்காய் வந்து நல்லா வெந்துடணுங்க. ஏன்னா புளித்தண்ணி சேர்த்தாலும் வெல்லம் சேர்த்தாலும் அதுக்கப்புறம் நார்த்தங்காய் வேகாது. இதை பாருங்கள், ஒரு நார்த்தங்காய் எடுத்து பாருங்கள், நல்லா ஸ்மாஷாக வெந்துருச்சு பாருங்கள், 2 துண்டாக வந்துருச்சு பாருங்கள்.
அவ்வளோதான். நான் கையால் வேணாலும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா ஸ்மாஷாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் புளித்தண்ணியும் வெல்லமும் சேர்க்கணும். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். நான் ஃபைனலாக காட்டுறேன். வெல்லம் டேஸ்ட்டுங்க முதல்ல நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி நார்த்தங்காயோட புளிப்பு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தோட டேஸ்ட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து தாங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா வெல்லத்தை ஜாஸ்தி சேர்த்துக்காங்க. இல்லை எனக்கு அந்த நார்த்தங்காயோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வெல்லத்தை குறைச்சிக்கோங்க. ஓகே, 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் இந்த மாதிரி வெல்லத்தை சேர்க்கலாங்க. நம்ம பாருங்கங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, இப்படி தாங்க இருக்கும் பார்க்கும்போது. பயப்படாதீங்க, என்னடா பச்சடின்னாங்க இப்படி தொரன்னு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது நல்லா ஆற பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடுங்க. நல்லா கொஞ்சம் டைல்யூட்டாக இருந்தால் தாங்க நம்ம சாதத்துலலாம் போட்டு தொட்டு சாப்பிடும்பொழுது நல்லா இருக்குங்க. ரொம்ப புட்டு மாதிரி அப்படியே கமர் கட்டாட்டம் கெட்டியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அப்புறம் இந்த டைல்யூட்டாக இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. சப்போஸ் பச்சை மிளகா காரம் உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாத்தூள் இல்லைன்னா குழம்புத்தூள் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேருங்க. ஓகே, ரொம்ப சேர்த்துறாதீங்க, 1/2 டீஸ்பூன் அளவு சேருங்க. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. புளிப்பு, தித்துப்பு, காரம் எல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி ரெகுலராக செய்வோமோ அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸு, மெத்தடு, எப்படி செய்யணும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இதில் புளிப்பையும் தித்துப்பையும் காரத்தையும் நீங்கள் தான் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கணும். ஓகே, அவ்வளோதாங்க நார்த்தங்காய் பச்சடி. அடா 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 அடா. இது அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸு. புளி, நார்த்தங்காயில் உள்ள அந்த சிட்ரிக்கோட ப்ரிசர்வேட்டிவ்ஸு, வெல்லம், எல்லாம், மஞ்சத்தூள், பெருங்காயம். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி கூட இருந்தால் அதில் சேர்க்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஸோ எல்லாம் மஞ்சத்தூள்னு இப்படி எதை எடுத்தீங்கன்னாலும் எல்லாம் ஆல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ அதனால் கெட்டே போக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வெளியில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு பாக்கியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியில் வைக்கிற அந்த நார்த்தங்காய் பச்சடியை டெய்லி மத்தியானத்தில் சாப்பிடும்போது சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, தயிர் சாதங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த நார்த்தங்காய் பச்சடி. எங்கள் வீட்டில் இந்த சம்மர் சீசன்லலாம் இந்த மாதிரி நார்த்தங்காய் கிடச்சிதுன்னா கொஞ்சம் அளவில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு தீர சம்மர் முடிகிற வரைக்கும் எப்படி நம்ம மாங்காய் பச்சடி அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றோம், அதே மாதிரி இந்த நார்த்தங்காய் பச்சடியும் செஞ்சு சாப்பிடுவோங்க. ஈஸியஸ்ட்டு டைஜஷனு, நல்ல செரிமானம் ஆகும். சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஏப்பம் வரும். நல்ல பசியை தூண்டக்கூடிய இயற்கையான அருமையான ஒரு ரெசிபிங்க இது. ஓகே, இது இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால இதுமாதிரி தளன்னு இருக்குது. இது நல்லா நான் ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நான் பாட்டிலில் எடுத்து வைக்கிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நார்த்தங்காய் பச்சடி வெல்லம் போட்டது எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 1 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்பப்போ தேவையானதை மட்டும் நீங்கள் டேபிளில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாங்க. பா, செமையாக இருக்குங்க. நல்லா
பெஸ்ட்டுங்க இது. டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லதுங்க அந்த நார்த்தங்காய். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி மீல்ஸ், ஏன் இட்லி, தோசை எல்லாம் நம்ம விருப்பம் தாங்க. தொட்டுட்டு சாப்பிட்றதெல்லாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதத்துக்கு கூட இதை தொட்டு ஊறுகாய் மாதிரி இதை சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்து விடலாங்க. என்னங்க, உங்களுக்கும் இந்த நார்த்தங்காய் பச்சடி வெல்லம் போட்டது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடிக்கடி நார்த்தங்காய் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி பச்சடி பண்ணி நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுவோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நிறைய பேர் பார்க்குறீங்கங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. அப்போ தான் என் சேனல் க்ரோத் ஆகும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தாங்க நானும் வளர முடியும், என் சேனலும் வளர முடியுங்க. ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமானதை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் செஞ்சு காட்டுறேங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான இதை போல் ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. பாய். ஹேவ் இட்.